அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் Thursday மார்னிங். அன்றைக்கி மார்னிங் சூடாக டீ போட்டுட்டு மேலே மொட்டை மாடிக்கு எடுத்துகிட்டு போய் குடிச்சிருந்தோம். அதே மாதிரி லாஸ்ட் டைம் வரும்போது தங்கச்சி இதில் சீட்ஸ் மட்டும் தான் போட்டு வச்சிருந்தா. அதுக்குள்ளேயும் இவ்வளோ பெரிய தக்காளி செடி வளர்ந்துருந்துச்சா, பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. கீழே வரதுக்குள்ளேயும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஆச்சு, மக்ரோனி செஞ்சு வச்சிருந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இங்கே ஸ்ட்ரீட்டில் வந்து எப்போவுமே வந்து புர்கா செல் பண்ணுறதுக்காக வருவாங்களா, ஸோ அவங்ககிட்ட வந்து புர்கா பார்த்துட்டு இருந்தோம். எப்பயாவது ஒரு வாட்டி எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி நல்லா அமைஞ்சிடும். அந்த மாதிரி தான் இன்றைக்குமே நான் போட்டிருந்த ஷால் கொஞ்சம் காமெடி தான் இருந்துச்சு. பட் இருந்தாலுமே வீட்டில் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்களா, ஸோ அதனால எடுத்துக்கிட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஸோ சூப்பராக சாப்பிட்டுட்டு அப்புறம் லஞ்ச் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இன்னைக்கு லஞ்ச் வந்து சாப்பாடு வச்சுட்டு சாம்பார் செஞ்சுருந்தாங்க. அப்புறம் சிக்கன் கிரேவி சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் டிவியில் என்னோட சேனல் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் டிவியில் பார்க்கறதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் அப்புறம் 1:30 மணிக்கு மேலே குலாப் ஜாம் செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். எதுக்காக குலாப் ஜாம் செஞ்சோன்றதை நாளைக்கு வர vlogல ஷேர் பண்ணுறேன். 4 பேக்கெட் குலாப் ஜாமுக்கு தேவையான அளவுக்கு வந்து ஜீரா காசிட்டோம். நெக்ஸ்ட் வந்து மாவு பேசும் போது அதில் கொஞ்சமாக பச்சை பால் வந்து சேர்த்துருந்தாங்க. நல்லா அழுத்தம் கொடுத்து ரோல் பண்ணதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அண்ட் ஆறுனதுக்கப்புறமா ஜீராவில் டிப் பண்ணிட்டாங்க.